வேதாளமே, என் எதிரில் வா. நீ இன்றி நான் இங்கிருந்து ஒரு காலம் செல்ல மாட்டேன். அரசர் விக்ரமாதித்யரே, மானிடனாக பிறப்பதற்கு பெரிய பெரிய புண்ணிய செயல் செய்யும் பொருட்டு கிடைக்கும். உன்னுடைய பிறவியை ஏன் வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய்? தேவையில்லாமல் விவாதிக்காதே. நான் எடுத்த முடிவில் என்றுமே மாற மாட்டேன். உன்னை பத்ரகாலனிடம் ஒப்படைக்கும் வரை நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். இது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. என்னிடம் வா, என்னை வந்து பிடித்து செல். நான் உன் எதிரில் தானே நிற்கிறேன். தேடுவதால் ஒரு பயனும் இல்லை விக்ரமாதித்யரே. தேடினாலும் தங்கள் கண்களுக்கு புலப்பட மாட்டேன். இம்முறை நான் செய்திருக்கும் யுக்தியால் என்னை தாங்கள் காண இயலாது. அடிக்கடி என்னை அடித்து செல்வதும் நான் மீண்டும் தப்பித்து வருவதும் எனக்கு வெறுப்படைந்து விட்டது. இனி தங்களால் என்னை பிடித்து செல்ல இயலாது. ஏனென்றால் தங்கள் கண்களுக்கு புலப்பட மாட்டேன். வேதாளம் ஏதோ புது திட்டம் தீட்டி உள்ளது என்று எண்ணுகிறேன். என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அரசர் விக்ரமாதித்யரே? நான் கண்ணுக்கு தென்படாத சமாதியில் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அதனால் தங்கள் கண்களுக்கு நான் தென்பட மாட்டேன். நீ ஒரு அப்பாவி வேதாளமே. இன்னும் சற்று நேரத்தில் நீ எங்கு ஒளிந்திருக்கிறாய் என்று நான் கண்டுபிடித்து விடுவேன். என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அரசர் விக்ரமாதித்யரே? என்ன இது அதிசயம்? நீ வேறு எங்கேயாவது ஒளிந்து கொள்ள முயற்சி செய். இல்லை என்றால் இந்த அரசன் விக்ரமாதித்யன் உன்னை பிடித்து விடுவான். வேதாளமே, உன் சுயரூபத்திற்கு வந்துவிடு. இல்லை என்றால் என் வாள் உன்னை 2 துண்டுகளாக்கிவிடும். விட்டுவிடு, என்னை விட்டுவிடு விக்ரமாதித்யா, என்னை விட்டுவிடு. இல்லை என்றால் இந்த கடவுளை உன்னை தண்டித்து விடுவார். இந்த முதியவனை ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறாய்? விட்டுவிடு. என்ன இது விக்ரமாதித்யா? மீண்டும் அதே வழி, அதே கதை. உன்னுடைய அதே முதுகு, அந்த முதுகில் நான் பயணம் செய்கிறேன். அரசர் விக்ரமாதித்யரே, நம் வாழ்வில் ஏதாவது ஒரு புதுமை நடக்க வேண்டும் என்று விரும்பவில்லையா? நீ எந்த புதுமையும் செய்ய மாட்டாய். நான் தான் உனக்கு ஒரு புது கதையை கூற வேண்டும். சரி, கூறுகிறேன். இந்த கதை ராஜபுதனத்தை சேர்ந்த அரசர் வீரசிம்மனின் பற்றியது. அரசர் வீரசிம்மனுக்கு 3 ராணிகள் இருந்தார்கள். பானுமதி, தாராமதி, 3வது ராணி சித்ராங்கதா. ஒரே ஒரு மகன், அவன் பெயர் பிரதாப். அரசர் வீரசிம்மன் யாரும் துக்கப்பட்டால் பொறுக்க மாட்டான். ஆனால் அவனை பொறுத்தவரை இந்த உலகில் மகிழ்ச்சியை நிலைநாட்டுவதற்காக பிறந்தவன் என்று எண்ணுவான். அது மட்டுமல்ல, அவன் வாழ்வின் கடைசி நிமிடத்தில் இருந்தான். அப்பொழுதும் அவன் சிரித்துக் கொண்டிருந்தான். பிரதாப், தந்தையாரே. மகனே, வாழ்க்கையில் மற்றவங்களை மகிழ்விப்பதற்காக நீ ஏதாவது தியாகம் செய்ய வேண்டி இருந்தால் சிறிதும் எண்ணாமல் செய்துவிடு.
இதோ பார், என்னை அழைத்துச் செல்ல யமதூதர்கள் வந்துவிட்டார். தேவியர்களே, தாங்கள் மூவரும் பத்னி தர்மத்தை முழு மனதோடு செய்து முடித்தீர்கள். எனக்கு அனைத்து சுகங்களையும் வழங்கினீர்கள். நான் செல்வதற்கு முன்பாக தங்களிடம் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். நான் எப்படி தங்கள் மூவரோடும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தேனோ அதேபோல் தாங்களும் என்னோடு மகிழ்ச்சியாக இருந்தீர்களா? என்னவாயிற்று? ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? பானுமதி, தாங்கள் பதில் கூறுங்கள். அரசே, தங்களின் கடைசி நேரத்தில் தங்களிடம் பொய் கூற விரும்பவில்லை. ஆனால் நான் தங்களோடு மகிழ்ச்சியாக வாழவில்லை. நான் எப்பொழுதும் தங்களின் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சியாக எண்ணி வந்தேன். அதனால் எனக்கு எந்த மகிழ்ச்சியும் கிட்டவில்லை. ஆம் அரசே, நான் தங்களை விவாகம் செய்து கொண்டு ஒரு அரசரின் பத்தினியாக அனைத்து சுகமும் கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அந்த சுகம் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. மன்னியுங்கள் அரசே, நானும் தங்களோடு வாழ்ந்த நாட்களில் எந்த மகிழ்ச்சியும் அடையவில்லை. தந்தையாரே, அரசே, 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 அரசே. என்ன இது? தாங்கள் என்னை எங்கு அழைத்து வந்திருக்கிறீர்கள்? இது யமலோகம் வீரசிம்மா. அது நரகத்தின் வாயில். இன்று முதல் இந்த நரகத்தில்தான் உன் பாவங்களுக்குண்டான தண்டனையை அனுபவிக்கப் போகிறாய். யமதர்மரே, நான் வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காகவும் சுகத்திற்காகவும் தான் வாழ்ந்து வந்திருக்கிறேன். அப்படி இருக்கையில் நான் ஏன் நரகம் செல்ல வேண்டும்? சித்திரகுப்தா, இவர் என்ன கூறுகிறார்? அரசே, தாங்கள் உண்மையிலேயே தங்கள் வாழ்க்கையில் புண்ணியங்களை சம்பாதித்தவர்தான். ஆனால் ஒரே ஒரு குற்றமும் செய்துள்ளீர்கள். அதனால் தங்கள் அனைத்து புண்ணியங்களும் வீணாகிவிட்டது. தங்கள் பத்தினிகளின் மனக்குமரர்கள் தான் அந்த குற்றம். அவர்கள் தங்களோடு மகிழ்ச்சியாக இருந்ததில்லை. அப்படி கூறாதீர்கள்.
நான் அவர்கள் மூவரையும் மகிழ்ச்சியாகத்தான் வைத்திருந்தேன். மனமருந்தி எந்த துன்பத்தையும் கொடுக்கவில்லை. அப்படி இருக்கையில் எனக்கேன் இந்த தண்டனை? அரசே, பத்னி தன் பதிக்காக அனைத்து சொந்தங்களையும் துறந்து விட்டு வருகிறாள். ஒருவேளை அவன் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த ஸ்திரீ வாழ்க்கை முழுவதும் மனவேதனை அடைவது உறுதி. தாங்கள் செய்த இந்த குற்றத்தால் அவர் சிறைச்சாலையில் இல்லை என்றாலும் உங்கள் பத்னிகள் மூவரும் மனவேதனை அடைந்துள்ளார்கள். இந்த பாவத்திற்கு உண்டான தண்டனையை தாங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். நான் செய்த அனைத்து புண்ணியங்களும் வீணாகிவிட்டதா? அந்த புண்ணியத்தின் பயனை அடைய வேண்டும் என்றால் ஒரு உபாயம் உள்ளது. நான் கேட்கும் ஒரு கேள்விக்கு பதில் கூறு. எந்த ஒரு விஷயத்தை ஸ்திரீகளிடம் கூறினால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்? இதற்கு பதில் கூறினால் புண்ணியத்தை அடையலாம். ஆனால் யமதர்மரே, நான் மடிந்து விட்டேன். தாங்கள் என்னிடம் கேட்ட கேள்விக்கு பதிலானது பூலோகத்தில் கிடைக்கத்தானே வாய்ப்புள்ளது. நான் 1 மாத காலம் உனக்கு ஜீவனை தானமாக தருகிறேன். சரியான பதிலை கண்டுபிடித்து வந்துவிட்டால் நான் உன்னை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறேன். இல்லை என்றால் உனக்காக நரகம் காத்துக் கொண்டிருக்கும். இவரை உடனே பூலோகத்திற்கு அனுப்பி வையுங்கள். இது என்ன? இவரின் உடலுக்கு தீ மூட்டப் போகிறார்களே. இவரின் ஆத்மாவை உடனடியாக இந்த சரீரத்தில் செலுத்த வேண்டும். தந்தையாரே, தந்தையாரே, இந்த அற்புதம் எவ்வாறு ஏற்பட்டது? மகனே, யமதர்மராஜன் இன்னும் 1 மாதம் வாழ அனுமதி அளித்துள்ளார். அதற்குள் ஒரு கேள்விக்கு நான் பதிலை தேடியாக வேண்டும். அந்த கேள்வி என்னவென்றால், எந்த விஷயம் உலகத்தில் உள்ள அனைத்து ஸ்திரீகளையும் மகிழ்ச்சியாக வைக்க முடியும்? தேவி பானுமதி, தாங்கள் ஏன் என்னோடு மகிழ்ச்சியாக இல்லை என்ற விஷயத்தை கூற முடியுமா?
அரசே, நான் நடனம் கற்க விரும்பினேன். ஒரு ராஜ நர்த்தகியைப் போல நானும் ஆட ஆசை கொண்டேன். அவள் தன் நடனத்தால் தங்களை மகிழ்விக்கும் பொழுது எனக்கு மிகவும் பொறாமையாக இருக்கும். ஆனால் தாங்கள் என்னை நடனக்கலை கற்க அனுமதிக்கவே இல்லை. அதனால் மகிழ்ச்சி அற்று இருந்தேன். அது போகட்டும். தாராமதி, தாங்கள்? நான் அரச வாழ்க்கையை துறந்து கடவுளை அடைய வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் என் தந்தையாரோ தங்களுக்கு விவாகம் செய்து வைத்தார். நான் இதை எண்ணியே மிகவும் துக்கத்தோடு வாழ்ந்து வந்தேன். அரசே, நான் கானகத்திற்கு சென்று பட்டாம்பூச்சி பிடிக்க வேண்டும், பட்சியின் ஒளியையும் கேட்க வேண்டும். இருப்பினும் இந்த அரண்மனையின் மதிப்பினை காப்பாற்றும் பொருட்டு என் ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொண்டேன். இதனால் நான் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். தங்கள் அனைவரின் இச்சையும் மிக சாதாரணமானது. இதில் ஒரு சாரமும் இல்லை. இதிலிருந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்காது. என்னுடைய கேள்வி, உலகத்தில் உள்ள அனைத்து ஸ்திரீகளும் எதனால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள்? தந்தையாரே, கேள்வி கொண்டு பதில் கிடைத்ததா? கிடைக்கவில்லை. அரசே, நான் ஒரு வழியை கூறுகிறேன். இந்த விஷயத்தை நம் ராஜ்யத்தில் தண்டோரப்படுவோம். இங்கிருக்கும் யாராவது ஒரு ஞானி இந்த கேள்விக்கு பதில் கூறலாம் அல்லவா? அறிவிப்பு, அறிவிப்பு, கேளுங்கள். அரசர் வீரசிம்மனுக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரிந்தாக வேண்டும். இந்த நாட்டில் யாராவது அவருடைய கேள்விக்கு சரியான பதிலை கூறிவிட்டால் அவர்களுக்கு 25 கிராமத்தை இலவசமாக வழங்குவார். அறிவிப்பு, அறிவிப்பு, கேளுங்கள். நம் அரசருக்கு எழுந்துள்ள சந்தேகம் என்னவென்றால், பெண்கள் எந்த விஷயத்தை கண்டு எந்நேரமும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அது எது என்று தெரிந்தாக வேண்டும். பெண்கள் முகத்தில் மகிழ்ச்சியை வரவழைப்பது எது? இந்த கேள்விக்கு யாருக்கேனும் பதில் தெரிந்திருந்தால் நாளை அரண்மனைக்கு வந்து அரசரிடம் பதில் கூறலாம். அத்துடன் பரிசையும் பெற்று செல்லலாம். அறிவிப்பு, அறிவிப்பு. அரசர் வீரசிம்மன், அரசர் வீரசிம்மன், அரசர் வீரசிம்மன், அரசர் வீரசிம்மன். அனைவரும் அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். தாங்கள் ஒவ்வொருவராக முன்வந்து அரசரிடம் தங்களுடைய பதிலை கூறுங்கள். நம் ராஜ்யத்தில் வசிப்பவரை நீங்கள் கூறுங்கள். வணக்கம் அரசே. அரசே, பெண்கள் அலங்காரத்தில் ஆர்வம் உள்ளவர்கள். யாரேனும் ஒருவர் அவர்கள் விரும்பும் ஆபரணத்தை கொடுத்து விட்டால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எனது 3 தேவியர்களுக்கும் ஆபூஷணங்களில் எந்த குறையும் வைக்கவில்லையே. அப்படி இருந்தும் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லையே. வணக்கம் அரசே. அரசே, ஸ்திரீகள் மனதாலும் உடலாலும் மென்மையானவர்கள். அவர்களுக்கு பலசாலியான கணவன் கிடைத்துவிட்டால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். என்னை போல் வீரனும் பலசாலியும் யார் உள்ளார்கள்? என் பலத்தில் என் ராணியர்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. இருப்பினும் மகிழ்ச்சியாக இல்லையே. அரசே, பெண்களின் மனம் அன்பால் நிறைந்தது. அவர்களுக்கு உண்மையான காதலன் கிடைத்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நான் எனது 3 தேவியர்களுக்கும் மனதார அன்பை வாரி வழங்கினேன். அதன் பலன்தானே எனது புத்திரன். அரசே, பெண்களின் மனது அருவி போல் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்களை ஞானம் என்ற கயரால் கட்டி போட்டால் அவர்களின் தேடுதல் வேட்கை முடிந்துவிடும். நிரந்தரமாக பெண்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள்.
எனது 3 தேவியர்களும் ஞானமும் பெரும் சிந்தனையும் கொண்டவர்கள், தர்மமும் நீதியும் அறிந்தவர்கள். பிரஜைகள் கொடுத்திருக்கும் அனைத்து பதில்களும் எனக்கு சிறிதும் பயன்படாது. தாங்கள் அனைவரும் என் சபைக்கு வந்ததற்கு நன்றி. அரசர் விக்ரமாதித்யரே, சித்திரகுப்தனின் கேள்விக்கு அரசர் பதிலை ஆராய்ந்து கொண்டிருந்தார். ஆனால் எந்த பதிலும் அரசருக்கு சரி என்று தோன்றவில்லை. மெல்ல மெல்ல காலம் கடந்து கொண்டிருந்தது. அதனால் அரசர் அதிர்ச்சி உற்றார், சோர்ந்து போனார். அந்த கேள்விக்கு பதிலை உரைக்காவிட்டால் அவர் நரகத்திற்கு செல்ல நேரிடுமே. அரசே, பெண்கள் அலங்காரத்தில் ஆர்வம் உள்ளவர்கள். யாரேனும் ஒருவர் அவர்கள் விரும்பும் ஆபரணத்தை கொடுத்துவிட்டால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அரசே, ஸ்திரீகள் மனதாலும் உடலாலும் மென்மையானவர்கள். அவர்களுக்கு பலசாலியான கணவன் கிடைத்துவிட்டால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அரசே, பெண்களின் மனம் அன்பால் நிறைந்தது. அவர்களுக்கு உண்மையான காதலன் கிடைத்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அரசே, இன்னும் தங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று எண்ணுகிறேன். இந்த வினாவிற்கு அவ்வளவு எளிதில் பதில் கிடைக்காது. இதற்காக 3 யுகங்களாக மானிடர்கள் சிந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அதேபோல் உன்னுடைய விதியும் அமைந்துவிட்டது. நரகம்தான் என்று எழுதிவிட்டான். யமதர்மரே, எனக்கு சொர்க்கம் நரகத்தை பற்றி கவலை இல்லை. இப்பொழுது எனக்கு எந்த விஷயத்தினால் ஸ்ரீகளை மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ள முடியும்? அந்த கேள்விக்கு பதிலை நான் அறிந்தாக வேண்டும். அதுதான் லட்சியம். உன்னுடைய விருப்பப்படி செய். ஆனால் ஒரு விஷயம், உனக்கு நாளை நடுநிசி வரை நான் கால அவகாசம் அளித்துள்ளேன். இதோ பாருங்கள் அரசே. பாருங்கள் மந்திரியாரே, இந்த கேள்விக்கு மட்டும் நான் பதிலை தேடவில்லை என்றால் எனது ஆத்மா நிரந்தரமாக துடித்துக் கொண்டிருக்கும். அப்படி என்றால் ஒரு உபாயம்தான் உள்ளது. நான் கூறும் ஒருவரிடம் தாங்கள் சென்றால் நீங்கள் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் அரசே. அது யார்? பிசாசு சூன்யக்காரி திரிஷ்லா. அரசே, அவள் சண்டால மலைக்குள் வசித்து வருகிறாள். அவள் மண்டை ஓடுகளை அணிந்திருப்பவள். அவளிடம் எத்தனை மண்டை ஓடுகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் ஏதாவது ஒரு அரசனுடைய மண்டை ஓடாக இருக்கும். அரசே, அவளிடம் தங்களுடைய கேள்விக்கான பதில் நிச்சயமாக இருக்கக்கூடும். இந்த விஷயத்தை ஏன் இன்று வரை தாங்கள் என்னிடம் கூறவில்லை? ஏனென்றால் அரசே, அவள் பேராசையும் துஷ்ட குணமும் கொண்டவள். பதில் உரைப்பதற்காக அவள் தங்களிடம் எதையும் கேட்க தயங்க மாட்டாள். இந்த ராஜ்யத்தையே கேட்கலாம். அவள் எது கேட்டாலும் சரி, நாளையே நான் அவளை சந்திக்கப் போகிறேன். நிச்சயம் செல்வேன். நீ என்னோட வந்திருக்க வேண்டாம் மகனே. அந்த சண்டாள குகையில் வசிக்கும் பிசாசு மிகவும் துஷ்டமானவளா. நான் தங்களை தனியாக வர எப்படி அனுமதிப்பேன்? தங்களின் புத்திரன் என்ற முறையில் தங்களை காப்பது என் கடமை தந்தையாரே. நிறுத்து, நிறுத்து. அதோ பார், அங்கே தெரிவதுதான் சண்டாள குகை.
நீ இங்கேயே காத்திரு, நான் மட்டும் உள்ளே செல்கிறேன். ஆனால் தந்தையாரே, தடுக்காதே. அவள் அரசர்களை மட்டும் தான் பலி ஏற்பாள். அவளது துஷ்ட பார்வை உன் மீது விழக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். அதனால் நீ இங்கேயே எனக்காக காத்துக் கொண்டிரு. இது எனது கட்டளையாகும். வாருங்கள் அரசர் வீரசிம்மரே, என்னை காணத்தான் வந்துள்ளீர்கள் என்பதை நான் அறிவேன். அப்படியானால் நான் வந்த விஷயத்தையும் நீ நன்கு அறிந்திருப்பாயே. நான் அனைத்தையும் அறிந்தவள். அதோடு தாங்கள் கேட்க வந்த கேள்விக்கும் பதில் உள்ளது. அந்த பதிலை அறிந்து கொள்ள என்னுடைய நிபந்தனைக்கு கட்டுப்பட வேண்டும் அரசே. உனக்கு என்ன வேண்டும் என்று கூறு. நீ கேட்ட தனத்தை நான் அள்ளித் தருகிறேன். தனமா? அது என் மாய வேலைகளால் எத்தனை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்வேன். ஆனால் நான் கூறவிருக்கும் பதிலுக்கு பதிலாக உன் மைந்தன் வேண்டும். நான் அவனை விவாகம் செய்ய வேண்டும். இந்த நிபந்தனைக்கு தாங்கள் கட்டுப்பட்டால் தங்களின் கேள்விக்கு இப்பொழுதே பதில் கூறுகிறேன். எனக்கு கேள்விக்கான பதில் கிடைத்தாக வேண்டும். ஆனால் அதற்காக என் மைந்தனின் வாழ்க்கையை நான் பலியிட தயாராக இல்லை. எனக்கு உனது பதில் தேவையில்லை. ஆனால் எனக்கு தேவைப்படுகிறது. அந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி கூறுகிறாய் பிரதாப்? நீ இந்த பிசாசை விவாகம் செய்து கொள்ளப் போகிறாயா? ஆம் தந்தையாரே. அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்னை மன்னியுங்கள் தந்தையாரே. இந்த கேள்விக்கு பதிலை அறிய வேண்டியது என் கடமை. அந்த கேள்விக்கு பதிலை அறியும் பொருட்டு நான் இந்த பிசாசை விவாகம் செய்து கொள்கிறேன். அப்படியானால் சரி. விவாகம் முடிந்த பின் அந்த கேள்விக்கு பதில் கூறுகிறேன். எந்த ஒரு விஷயத்தினால் அனைத்து ஸ்திரீகளும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அதானே? ஆனால் என் தந்தையாருக்கு இன்று நடுநிசி வரைதான் அவகாசம் உள்ளது. அப்படியானால் சரி, விவாகத்தை நடுஇரவுக்கு முன்பே முடித்து விடலாம். என்னுடன் வாருங்கள். பார்த்தாயா விக்ரமாதித்யா, தனக்கிருந்த ஒரு மகனையும் அரசர் இழந்து விட்டார். தன் தந்தை நரகம் செல்லாமல் இருப்பதற்கு மனமோ வந்து தன் தந்தைக்கு பதிலாக தானே நரகத்திற்கு சென்று தண்டனை அனுபவிக்க தயாரானார். இவனைத்தான் சத்புத்திரன் என்று கூற வேண்டும். அந்த பிசாசானவள் மிகவும் சாதுரியமும் சாமர்த்தியமும் கொண்டவள். அதனால் தான் பதில் கூறுவதற்கு முன்பு விவாகம் செய்ய வேண்டும் என்று கூறினாள். அவர்கள் இருவரும் விவாகம் செய்ய எங்கு சென்றார்கள் தெரியுமா? மயான பூமிக்கு. பிரதாப், இப்பொழுதும் ஒன்றும் குறைந்து விடவில்லை. இந்த விவாகத்தை இப்பொழுது நிறுத்திவிடு. அது நடக்காத காரியம் அரசே. இளவரசர் எனக்கு வாக்குறுதி அளித்து விட்டார்.
நமக்கு விவாகம் முடிந்து விட்டது. இப்பொழுதாவது அந்த கேள்விக்கு பதில் கூறு. நான் இவரிடம் பதிலை கோரிவிட்டேன். வாருங்கள். இன்று நமக்கு சாந்தி முகூர்த்தம் அல்லவா? இந்த இரவுக்காக நான் நீண்ட காலம் காத்திருக்கிறேன். என் கேள்விக்கான பதில் கிடைத்து விட்டது. ஆனால் தந்தை என்ற தகுதியை இழந்து விட்டேன். என் அருமை மைந்தனை நரகத்தில் வீழ்த்திவிட்டு நான் மட்டும் சொர்க்கம் செல்வதா? வேண்டாம். அந்த பிசாசு விரித்த மாய வலையை இப்பொழுதே வீழ்த்துகிறேன். அரசே, உமக்கு கொடுத்த அவகாசம் முடிந்து விட்டது. எங்களோடு வாருங்கள். இல்லை, எனக்கு இன்னும் சற்று அவகாசம் வேண்டும். நான் என் புத்திரனை காப்பாற்ற வேண்டும். அரசே, ஆயுள் முடிந்த பிறகு அந்த மானிடனால் இந்த பூலோகத்தில் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. என்னவாயிற்று வீரசிம்மா? பதில் கிடைத்ததா? கிடைத்தது யமதர்மரே. மிகச் சரியான பதிலை தாங்கள் கண்டுபிடித்து வந்துவிட்டீர்கள். இதுதான் மூல மந்திரமாகும். இந்த ஒரு விஷயத்தினால் மட்டும்தான் அனைத்து ஸ்திரீகளும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தங்களின் பதிலை கேட்டு நான் மகிழ்ச்சியுற்றேன். தங்களுக்கு பரிசளிக்க விரும்புகிறேன். தற்பொழுது தங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு தற்பொழுது எதுவும் தேவையில்லை. ஆனால் எனது மைந்தன் மகிழ்வோடு வாழ வேண்டும். அரசே, தாங்கள் உண்மையிலேயே மற்றவர்களை மகிழ்வித்து அந்த மகிழ்ச்சியை கண்டு ஆனந்தம் கொள்பவர். மீண்டும் ஜீவனை தானமாக தருகிறேன். செல்லுங்கள். தங்களின் மைந்தனின் வாழ்வில் மகிழ்ச்சியை நிலவச் செய்யுங்கள். இது என்ன? பிசாசுகளுக்கு கூட நானும் வருமா? இதுதான் சம்பிரதாயம். சாந்தி முகூர்த்தத்தன்று பதிதான் முக்காடை எடுக்க வேண்டும்.
நீ யார்? என் பத்தினி எங்கே? நான் தான் தங்களின் பத்தினி. நீயா? ஆனால் உன்னுடைய இந்த அழகிய தோற்றம், ஆனால் குரூபியாக இருந்தாயே, எப்படி இவ்வளவு அழகானாய்? இது தங்களின் காதலால் விளைந்தது. தாங்கள் முழு மனதோடு குரூபியான என்னை ஏற்றீர்கள், பத்தினி என்ற அந்தஸ்தை கொடுத்தீர்கள். ஆதலால் நான் என் முழு அழகையும் குறைவில்லாமல் காட்ட விரும்பினேன். ஆனால் இதிலும் ஒரு நிபந்தனை உள்ளது. என்ன நிபந்தனை? என்னால் பகலிலோ இரவிலோ மட்டும்தான் அழகியாக இருக்க முடியும். நான் எந்நேரத்தில் அழகியாக இருக்க வேண்டும் என்று தாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். முடிவு தங்கள் கையில். இதில் என்ன முடிவெடுப்பது? இவள் இரவில் மட்டும் அழகியாக இருந்தால் எனக்கு நல்ல பத்தினி கிடைத்த சந்தோஷம். பகலில் பிசாசாக இருந்தால் பிரஜைகள் இவளை கண்டு அச்சம் கொள்வார்களே. நான் ஏன் இப்படி குழம்புகிறேன்? இதற்கான முடிவு அவளிடம் உள்ளது. என்னவாயிற்று இளவரசே? தங்கள் முடிவை கூறுங்கள். நான் பகலில் அழகியாக வேண்டுமா அல்லது இரவிலா? நீ என் தந்தையாருக்கு என்ன பதில் கூறினாயோ அதே பதிலைத்தான் நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ அந்த பதிலை கூறியபடியே நீ உன்னுடைய வாழ்விலும் நடந்து கொள்ளலாம். தாங்கள் இதுபோல் கூறி என் இதயத்தை வென்று விட்டீர்கள். இனி நான் எப்பொழுதும் அழகியாகத்தான் இருப்பேன், பகலிலும் இரவிலும். ஒவ்வொரு நொடியும் தங்கள் பத்தினி அழகியாகவே உங்களோடு இருப்பாள். வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கு சேவை செய்வேன். அரசர் விக்ரமாதித்யரே, எனக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால் சரியான பதில் என்ன? அதை அவர் கூறியவுடன் யமதர்மராஜனே அவருக்கு உயிர் பிச்சை அளித்தார். பிசாசு உருவில் இருந்தவள் அழகான மங்கையாக மாறிவிட்டாள். அவள் எப்படி மாறினாள் என்று கூறு. எந்த விஷயத்தினால் ஒரு ஸ்திரீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாள்? கூறு, விரைந்து கூறு. கூறாவிடில் உன் சிரத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்து விடுவேன். கூறு. கூறுகிறேன் கேள். அந்த பிசாசு இளவரசரிடம் என்ன கூறியது என்றால், ஒரு ஸ்திரீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவளை தன்னிச்சையாக செயல்பட விட வேண்டும். ஆம் வேதாளமே, இதுதான் உண்மை. ஸ்திரீகள் தன்னிச்சையாகவும் அவர்கள் விருப்பப்படி இருப்பதற்கு உரிமையையும் நாம் வழங்கிவிட்டால் அவர்கள் மனதில் எந்த ஆசையும் எழாது. அவர்களை நம்பசப்படுத்துவதும் எளிது. இந்த உண்மையைத்தான் அரசர் கேட்ட கேள்விக்கு பதிலாக உரைத்தார். நீ கூறுவது உண்மைதான். அந்த பிசாசு உருக்கொண்டவள் நிரந்தரமாக அழகியாக இருப்பாளா? பின்பு எதற்கு இளவரசனையே தேர்ந்தெடுக்க சொன்னால்? கூறு. அது ஏனென்றால் ஒரு அழகிக்குள் ஒரு குரூபித்தனமும் ஒளிந்திருக்கும். இருப்பினும் அவள் பதி நடந்து கொள்ளும் விதத்தை வைத்துதான் இந்த குரூபி வெளிப்படுவாள். அந்த இளவரசன் மிகவும் சாதுரியமாக இந்த விஷயத்தின் நிர்ணயத்தை அவளிடமே விட்டுவிட்டான். பிசாசுக்கு தன் சுதந்திரம் கிடைத்துவிட்டது. அதனால்தான் அவள் தன் குரூபி உருவத்தை நிரந்தரமாக விட்டுவிட்டு அழகியாக மாறினாள். பிரதாப், அந்த பிசாசு எங்கே? அவளை நான் உயிரோடு விடப்போவதில்லை. தந்தையே, இவள்தான் என் பத்தினி. தன் குரூபி தோற்றத்தை விட்டுவிட்டு அழகியாக நிரந்தரமாக மாறிவிட்டாள். இது எப்படி சாத்தியமாயிற்று? அவள் தன்னிச்சையாக நடக்க நான் அனுமதித்தேன். அந்த சுதந்திரம் கிடைத்ததால்
மனதாலும் சரீரத்தாலும் அழகியாக மாறிவிட்டாள். வா, ஆசி பெற்றுக்கொள்வோம். நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க. பிரமாதம் விக்ரமாதித்யரே, பிரமாதம். உண்மையிலேயே சாதுரியமும் புத்திசாலித்தனமும் ஞானமும் கொண்டவர். தங்களிடம் தர்மமும் நீதியும் மட்டுமல்ல, தங்களால் மனதின் உணர்வுகளை கூட முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அரசர் விக்ரமாதித்யரே, நான் போட்ட நிபந்தனை என்னவாயிற்று? தங்களிடம் நிபந்தனை விதிக்கும் பொழுது பதிலை உரைத்து விட்டால் தங்களை விட்டு சென்று விடுவேன் என்று கூறினேன் அல்லவா? பதிலை உரைத்து விட்டீர்கள். நான் இப்பொழுது செல்கிறேன். பின்தொடர்வதால் எந்த பலனும் இல்லை. நான் உன் வசப்பட மாட்டேன், மறந்து விடாதே. நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை விட மாட்டேன். என்னை பிடித்து வர உன்னை அனுப்பியவன் மிக கொடியவன், மகா துஷ்டன். நில் வேதாளமே, நீ இன்றி நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன்.